வணக்கங்க. தரசாபுரத்துலேருந்து. ஐயா, இந்த காலி நிலத்துக்காரவங்க நீங்கள் உங்கள் நிலம் நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்காக கொளுத்தி விட்ருக்கீங்க. அதே பக்கத்தில் இருக்கிற அந்த வடகால் மக்கள்கிட்டையும் போயிட்டு சொல்லிட்டு இதுமாரி இடத்த சுத்தம் பண்ண போகிறேங்க, இந்த மாடு இதெல்லாம் கட்டி கிடக்கு, கொஞ்சம் கூட்டு போயிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்கள் மேலேயும் தப்பு சொல்லலாங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருந்துருக்கணும், இந்த தீ கொளுத்தி விடுறதுக்கு பதில் கொஞ்சம் களக்கொல்லி வாங்கி அடிச்சிருந்தீங்கன்னா கூட செத்து போயிருந்துருக்கும். நைட்டு அடிச்சுனா கூட செத்து போயிருந்துருக்கும். ஆடு மாடுலாம் அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். ஒரு ஐயா மாடை ஓட்டிக்கிட்டு இருந்தானே வந்துட்டார். இங்கே பாருங்க, இந்த மாடு அந்த தீயில மாட்டியிருந்தா என்ன இருக்கும்? கயிறுலாம் ஊற்றிட்டு இப்போ தான் அந்த ஐயா ஓடியாந்தார். அதே பாருங்கள், பசங்க பாருங்கள், பசங்க இந்த பசங்களாம் தீயை அணைச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த வீட்டு பக்கத்தில் உள்ளது தெரியுதுங்களா? நல்லா தெரியுது பாருங்கள். தண்ணியை கொண்டு ஊற்றிக்கிட்டு பனை மட்டையை வச்சு, மட்டை ஏதோ தென்னை மட்டைன்னு நினைக்கிறேன், அந்த மட்டையை வச்சு எல்லோரும் தீயை அணைச்சிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப மன கஷ்டத்துக்கு ஆளாக்கிட்டீங்க ஐயாவே. இனிமேலாவது கொஞ்சம் பாருங்கள், அந்த தீயை அந்த சைடில் பாருங்களேன், எவ்வளோ தக்குன்னு இருக்கு பாருங்க. புகையை பாருங்கள் எவ்வளோவுக்கு. இந்த புகை மேலே போயிட்டு எவ்வளோ தூரம் கேட்சப் ஆகிருக்கு. ஏதோ ஒரு பாம் பிளாஸ்ட் மாதிரி இருக்குது. இவ்வளோ பெரிய புகை. பாருங்கள், பசங்களாம் ஓடி அமைக்கிறாங்க. அந்த தீயில